சிறப்பு இடம் பாட்டாளி மக்கள் கட்சி மனதில் இருக்கிறதோ அதே போல சேலம் மாவட்டத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில மிகப்பெரிய ஒரு சிறப்பான இடம். ஏன்னா இந்த ஊருக்கு எப்ப வந்தாலும் அந்த கள்ளங்கபடம் இல்லாத அன்பு, அந்த கள்ளங்கபடம் இல்லாத பாசம், ஒரு சிரிப்பு, எப்ப வந்தோடனே அப்படியே ஆசையா வந்து கட்டி பிடிச்சுப்பாங்க. அதை வெளிக்கொண்டு வரணும்ல. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மனசுல அன்பு இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு அதை காட்ட தெரியாது அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய குறை நம்ம கிட்ட. ஆனா சேலம் மாவட்டத்துல அப்படி இல்ல, மனசுல அன்பு இருந்தா அதை வெளியில காமிச்சிடுவீங்க நீங்க. இங்க திரண்டு இருக்கும் அந்த கூட்டமே அதுக்கு சாட்சி. உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் ஆதரவையோ நீங்க உங்களுடைய வருகையால இங்க தெரிவிச்சிருக்கிறீங்க, உங்க அன்பால தெரிவிச்சிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய நன்றி கடன் சொன்னாலும் சொல்லவே முடியாது. அப்படிதான். ஏன்னா எப்படி நம்ம எல்லாம் இதே ஊர்ல பிறந்தோமா, நீங்க சேலத்துல பிறந்தீங்க, நான் வேற ஊர்ல பிறந்திருக்கேன். ஆனா என்னை பார்த்தவனே உங்களுக்கு ஒரு பாசம், ஒரு அன்பு, அது ஒரு நெகிழ்ச்சி வருது பாருங்க. எப்படி அது நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன, நம்ம ஒரே ஊர்ல பிறக்கல, அதே கிராமத்துல பிறக்கல, வேற ஊர்ல பிறந்தோம். ஆனா என்னைக்கோ பார்த்தாலும் அந்த அன்பும் பாசமும் நம்மிடையே இருக்கிறது. அதுதான் அந்த எமோஷனல் கனெக்ஷன் தான் மிகப்பெரிய கொடுப்படை. கடவுள் நமக்கு கொடுத்த கொடுப்படை அதான். எங்கெந்தோ வந்து பிறந்து வளர்ந்தாலும் நாம் இன்றைக்கும் ஒரே வீட்டு பிள்ளைகளாக, ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளாக, ஒரு சகோதரிகளாக, ஒரு அக்கா தங்கச்சியாக, ஒரு அம்மா பொண்ணாக இன்னைக்கு பழகிறோம்னா அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதே போல இந்த சேலம் மாவட்டத்துல இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நான் இந்த சேலம் மாவட்டத்துல பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள் நிறைய செய்திருக்கிறேன். இங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, பசுமை தாயகம் களப்பணியாளர்கள் நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, இங்க அதிகப்படியாக சென்னையில எவ்வளவு நிகழ்ச்சி பண்ணிருக்கணும், அதுல பல நிகழ்ச்சிகள் இங்கேயும் நாங்க சேலம் மாவட்டத்துல செய்திருக்கிறோம். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்து ஊக்குவித்ததும் இந்த சேலம் மாவட்டம் தான். அதனால இதற்கு என்ன கைமாறு செய்திருக்க வேண்டும், என்ன செய்திருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு 2 வார்த்தை முதல்ல சொல்லிட்டுமா. சேலம் மாவட்டமும் மேற்கு பகுதியே எல்லாமே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம் தான். இருந்தாலும் சேலம் மாவட்டத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி செய்த ஒரு நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அதுல ஒரு 2 மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், 2004, 2009 டெல்லியில பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒருவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த உங்க அண்ணன் அன்புமணி அவர்கள். இன்னொன்று அந்த மத்தியில இணை அமைச்சராக இருந்த பெரியவர் IAS, ரிட்டையர்டு IAS அவர்கள். அவர் அரங்க வேலுஜி அவர்கள் தான் இணை ரயில்வே துறை, தொடர்வண்டித்துறை அமைச்சராக பணியாற்றினாங்க 2004 இருந்து 2009. அப்ப 2 பேருமே சேலம் மாவட்டத்திற்கு சிறப்பான 2 திட்டங்களை கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அது தெரியாது. இருந்தாலும் நான் சொல்றேன், நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனா அது அண்ணன் அன்புமணி தான் கொண்டு வந்தாரு, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அமைச்சர் அரங்க வேலுஜி தான் கொண்டு வந்தாருன்னு அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். முதல் திட்டம், இப்ப நீங்க இங்க அரசு மருத்துவமனை போறீங்கல்ல, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மோகன் குமாரமங்கலம் கல்லூரி பக்கத்துல இருக்கே, அதை கொண்டு வந்தது உங்க அன்புமணி தான். டெல்லியில இருக்கக்கூடிய எய்ம்ஸ், ஆல் இந்தியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எய்ம்ஸுக்கு நிகரான ஒரு சிறப்பு மருத்துவமனையை சேலத்திற்காக பிரத்யேகமாக கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி. அன்றைக்கே அதனுடைய மதிப்பு 139 கோடி ரூபாய். அதை ஒதுக்கி அந்த மருத்துவ கல்லூரி அந்த குமாரமங்கலம் மருத்துவமனை அந்த வளாகத்திலேயே இந்த அதி நவீன சிறப்பு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸோட ஒரு மருத்துவமனையை கொண்டு வராங்க. அதனாலதான் இங்க உங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கிடைக்க தெரியுமா? டெல்லியில கிடைக்கக்கூடிய சிகிச்சை நரம்பு இயல் சிகிச்சை, அதாவது நர்வ்ஸ், அதுக்கான சிகிச்சை. அப்புறம் பொது மருத்துவம், ஜெனரல் மெடிசன் மட்டும் இல்ல, ஜெனரல் சர்ஜரி, அதே போல கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி,
பிளாஸ்டிக் சர்ஜரி, ஒட்டு உறுப்பு சிகிச்சை, அது எமர்ஜென்சி சிகிச்சை என்று இத்தனை சிகிச்சை முறைகளையும் அங்கு கொண்டு வந்து சேர்த்தது மருத்துவர் அன்புமணி தான். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது தென்னிந்தியாவிலே 4 மாநிலம் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும். தென்னிந்தியானா என்ன? சவுத் இந்தியா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு தான் 4 தென்னிந்திய மாநிலங்கள். அதுல இது வரைக்கும் இந்த மாதிரி அதிநவீன சிறப்பு மருத்துவமனைய முதல்ல சேலத்துக்கு தான் கொடுக்கறாங்க. அதற்கப்புறம் தான் மற்ற ஊர்களுக்கு கொடுக்கறாங்க. ஏன் சேலத்துக்கு கொடுக்கறாங்க? ஏனென்றால் டெல்லியில இருந்தாலும் சேலம் மக்கள் மேல் ஒரு பிரத்யேகமான பாசத்தை வைத்ததால் அந்த முதல் பெரிய எய்ம்ஸுக்கு நிகரான ஒரு மருத்துவமனையை சேலத்திற்கு வழங்கினார் மருத்துவர் அன்புமணி. யாருக்காக? உங்களுக்காக தான், வேற யாருக்காக? சேலம் மாவட்ட மக்களுக்கு பயன் பெறணும். எதுக்காகவும் அவங்க பெங்களூருக்கோ வெளியூருக்கோ மருத்துவ சிகிச்சைக்காக போகக்கூடாது. அந்த மாவட்டத்தில் எல்லாரும் பயன் பெற வேண்டும் என்பதற்காக அந்த அதிநவீன சிறப்பு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸோட கொண்டே ஒரு மருத்துவமனையை அங்க கொண்டு வராங்க. அதுல இன்றைக்கு 1650 படுக்கைகள், 1650 பெட் ஹாஸ்பிட்டல்னா மிகப்பெரிய மருத்துவமனையாக சேலம் மட்டுமில்ல, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, இந்த பக்கத்துல இன்னும் ஈரோடு, பவானி, எல்லா ஊர்ல இருந்தும் ஒரு நாளைக்கு 10,000 இருந்து 15,000 ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாய மக்கள் எல்லாரும் இலவச மருத்துவ சிகிச்சை பெற்று கொண்டு செல்கிறார்கள்னா அத சேலம் மாவட்டத்திற்கு கொண்டு வந்த மருத்துவர் அன்புமணி எப்படி சேலம் மாவட்டத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அதை கொண்டு வராங்க. இந்த விஷயம் எல்லாம் அவர் தான் செய்தார். அடுத்த இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது ரயில்வே துறை அமைச்சராக இருந்த அரங்க வேலுஜி அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த சமயம் இந்த சேலம் ரயில்வே, தெற்கு ரயில்வே கோட்டத்தை சேலம் ரயில்வே கோட்டமாக கொண்டு வராங்க. இது ரொம்ப நாளைய கனவு. தந்தை பெரியார்ல இருந்து இதை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் கொண்டு வர முடியல. ரொம்ப நாளைய கனவு, வேற யாராலையும் செய்ய முடியல. அதை ஏன் நீங்க நினைக்கலாம், என்ன தெற்கு ரயில்வே, சேலம் ரயில்வே, ரயில்வே கோட்டம் என்ன பெரிய விஷயம்? ஆனா இந்த ரயில்வே கோட்டம் தென்னிந்தியாவில் இந்த தெற்கு ரயில்வே கோட்டம் எங்க இருந்தது தெரியுமா? கேரளால இருந்தது. கேரளால பாலக்கோடுல இருந்தது. நீங்க ஈக்யூன்னு சொல்லுவீங்கல்ல, ட்ரெயின்ல பதிவு பண்ணிட்டு போவீங்களா? அப்ப ஈக்யூனா என்ன? எமர்ஜென்சி கோட்டா. அவசரத்துக்கு நீங்க நாளைக்கே ஏதோ ஒரு அவசரம் போனோம் அப்படின்னா எமர்ஜென்சி கோட்டால தான் நம்பர் இஷ்யூ பண்ணி 2 நாளுக்கு முன்னாடி ரயில்வே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும், பர்த் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். அந்த விஷயத்தை நீங்க தமிழ்நாட்டில இருந்து செய்யணும்னா பாலக்கோடுல தான் போய் அனுமதி வாங்கணும். இல்ல உங்க ஊரு சென்னைக்கும் சேலத்துக்கும் நடுவுல ஏதாவது ஒரு ஊர்ல ட்ரெயின் நிக்கணும்னா யார்கிட்ட போய் அனுமதி வாங்கணும் தெரியுமா? சென்னையில அனுமதி கிடைக்காது, சேலத்துல அனுமதி கிடைக்காது, கேரளால போய் நீங்க அனுமதி வாங்கிட்டு வரணும். ஏதாவது ஒரு ஊர்ல ட்ரெயின் நிக்க வைக்கணும்னா கூட கேரளால போய் தான் அனுமதி வாங்கிட்டு வரணும். ஆனா இந்த 2004, 2009 அமைச்சராக ரயில்வே துறை இணை அமைச்சராக இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சேலத்துக்கு தனியாக கொண்டு வரணும்னு சேலம் இந்த தெற்கு ரயில்வே அத சேலம் ரயில்வே கோட்டமாக அதை மாற்றினாங்க. இதை கேட்டுட்டு கேரளா எம்பிங்கெல்லாம் ஒரே தர்ணா. அந்த சமயம் நான் டெல்லியில தான் இருக்கிறேன். ஒரே பிரச்சனை, அத மாதிரி மாத்தக்கூடாது, கேரளால தான் அதோடைய கோட்டம் இருக்கணும், அதோட தலைமையிடமா கேரளா தான் இருக்கணும், சேலத்துக்கு மாத்தக்கூடாதுன்னு ஒரே எம்பிங்கெல்லாம் அங்க விஷயம் கேள்விப்பட்டு அங்க ஒரே தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அத்தனை தடைகளையும் மீறி இத சேலம் ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். சேலத்துக்காகவே நமக்கு கிடைத்த 2 அமைச்சர்களுமே, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த 2 அமைச்சர்களுமே சேலத்துக்காக, ஒன்னு ரயில்வே, இன்னொன்னு சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறையில மருத்துவமனையும், அதாவது அதிநவீன மருத்துவமனையும், ரயில்வேல சேலம் ரயில்வே கோட்டமும் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஒரே வாய்ப்பு. அந்த ஒரு வாய்ப்புல தர்மபுரிக்கு என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்தார்கள், சேலத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்திருக்கிறாங்க. அதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு தான். அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா தமிழ்நாடு மக்களுக்கு இன்னும் எல்லாமே செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். சேலத்துக்கும் இன்னும் நிறைய செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா
நல்ல மாவட்டம் இது. ஒரு அருமையான சேலம் மாவட்டம்ன்றது மிக மிக அருமையான ஒரு மாவட்டம். அதுவும் 3 ஸ்பெஷல் நதி, சிறப்பு நதி. சரபங்கா, அப்புறம் திருமணிமுத்தாறு ஆறு, வசிஷ்ட நதி, 3 நதிகள் இங்க ஓடுது. அதுவும் சேலத்துல எங்க ஏற்காடு மலை அடிவாரத்துல சரபங்கா தொடங்குது. அப்படியே அந்த மழை தண்ணி, அந்த மலையில இருந்து இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அந்த நதியில வருது. அவ்வளவு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது அப்படியே பார்த்தா பளிங்கு மாதிரி இருக்குமா. அந்த தண்ணி எட்டி பார்த்தா நம்ம முகம் அதுல தெரியணும். அப்படி தெரிஞ்சா அது நல்ல தண்ணி இல்லையா? கலங்கலா இருந்தா என்ன சொல்லுவோம், ஐயோ ஏதோ அழுக்கெல்லாம் வருது அப்படின்வோம். அந்த தண்ணியில முகம் பார்க்கலாமா. அப்படிப்பட்ட பளிங்கு போன்ற நீர் அந்த தண்ணியில மலையில இருக்கக்கூடிய ஹர்ப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, மூலிகை, அந்த மூலிகையில இருந்து இருக்கக்கூடிய நல்ல தன்மையிலெல்லாம் எடுத்துட்டு அந்த சரபங்கா நதியில கலக்குது. ஆனா கொஞ்ச தூரத்துல வந்தோடனே என்ன ஆயிடுது, சாக்கடையாக மாறி விடுகிறது. ஏனென்றால் நகர கழிவுகளா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் அந்த சரபங்கால கலந்து விடப்பட்டு நீங்க சேலத்துக்குள்ள வரும்பொழுது அதை பார்க்கவும் முடியாது, அதை குடிக்கவும் முடியாது. அதை நம்ம வேற எதுக்குன்னா பயன்படுத்தணும், விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். அந்த தண்ணி எடுத்து நம்மளால கோவில்ல ஒரு அபிஷேகம் பண்ண முடியுமா? முடியாது. இது ரொம்ப கொடுமை. அதுவும் எப்பேற்பட்ட தண்ணி, அப்படியே மலையில இருந்து வரக்கூடிய அருமையான சேர்வராயன் மலை, அந்த தண்ணி சரபங்கால கலக்குது. ஆனா அது சுத்தமாக இல்ல. இன்னைக்கு சேலத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன? தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. நல்ல தண்ணி கிடையாதா? ஆனா ஏன் பக்கத்திலே சரபங்கா ஆறு இருக்கே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அழுக்காயிடுச்சு, சாக்கடையாயிடுச்சு. அதுதான் இந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்தல. என்ன பண்ணணும், அங்க சரபங்கா ஆறுல ஒரு நீர்த்தேக்கமோ ஒரு அணையோ இல்ல ஒரு தடுப்பணையோ ஆரம்பத்திலே கட்டிட்டா அந்த தண்ணி மாசுபடாது. அந்த தண்ணியை கொண்டு 2 திட்டம் இருக்கு. ஒன்னு பாசன திட்டம், அந்த பொம்மையாப்பட்டி ஏரியில போய் அந்த நல்ல தண்ணியை போய் நிரப்பிட்டா பாசனம். ஏரி பாசனம்னா என்ன அர்த்தம்? விவசாயம் செய்யலாம். அங்க ஏரி நிரம்பிடுச்சுன்னா நம்ம கிணத்துல தண்ணி இருக்கும், விவசாயம் செய்யலாம். அடுத்தது இதே சரபங்கா தண்ணியை கொண்டு போய் பனமரத்துப்பட்டி ஏரியில நிரப்பிட்டா குடிநீருக்கு உபயோகப்படுத்திக்கலாம். குடிநீர் ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கும் நல்ல தண்ணி இல்ல, ஆடு மாடுகளுக்கும் நல்ல தண்ணி கொடுக்க முடியல, பாசனத்துக்கும் தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல. அப்ப எதுக்குதான் இந்த தண்ணி? இப்ப இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆதி காலம் ரொம்ப நாளா சொல்லி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி அவர்களும். இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் நடைபயணம் வந்தாருங்க. அப்ப என்ன பண்றாரு, இந்த டேனிஷ் பேட்டை அதெல்லாம் போய் பாக்குறாரு. இந்த சரபங்கா நதி தொடங்குற இடத்தெல்லாம் பார்த்துட்டு, ஏன் இந்த மாதிரி நதி இப்படி இருக்குது, இதை நீங்க ஒரு தடுப்பணை கட்டலாமே என்ற கேள்வியை கேட்கிறாங்க. இது எத்தனையோ முறை கேட்டாச்சு இந்த கேள்விய, அன்னைக்கு கேட்கல, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கம் அதற்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி வைக்கலன்றதுதான் உண்மை. நீங்க அங்க ஒரு தடுப்பணை கட்டிட்டா உங்களுடைய தண்ணி பிரச்சனை தீந்துரும். சரபங்கா நதியில இருந்து கிட்டத்தட்ட 3-4 TMC தண்ணி எங்க போய் கலக்குது? வீணா கடலுக்கு போகுது. யாரா நல்ல தண்ணிய குழாவை நம்ம திறந்து விட்டுட்டா என்ன சொல்லுவோம்? உடனே மூடு சொல்லுவோம்ல. வீட்டுல பாத்ரூம்லயோ இதுல ஒன்னுல குழா இருக்குது, குழாவை திறந்து விட்டா என்ன சொல்லுவோம்? முதல்ல குழாவை மூடு, தண்ணி வீணா போக கூடாது. ஆனா இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? 3-4 TMC தண்ணிய கடல்ல வீணா கலந்துட்டாங்க. 3-4 TMCனா சாதாரண விஷயம் இல்ல. TMCனா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அதாவது ஒரு அடி அட்டை பொட்டி பாத்திருக்கீங்களா? தண்ணி பாட்டில் எல்லாம் வைக்கிறாங்களே, ஒரு அடி தண்ணி பாட்டில் இருக்கு, அதை வைக்கக்கூடிய அட்டை பொட்டி இருக்குல்ல, அந்த ஒரு அடி அட்டை பொட்டி மாதிரி கிட்டத்தட்ட 4 பக்கத்துல 9 0 போட்டுக்குங்க. அவ்வளோ அட்டை பொட்டி தண்ணி வீணா போகுது, எல்லாம் கடலுக்கு போகுது. சேலத்துக்கு எவ்வளவு தெரியுமா தேவைப்படுது? 3 TMC 4 TMC கடல்ல போகுதுல, அதுல 1 TMC தண்ணியை சேர்த்து வச்சா போதுமா? ஒரே ஒரு TMC தண்ணியை சேர்த்து வச்சா 15 லட்சம் பேருக்கு நல்ல குடிக்கிற தண்ணி கிடைக்கும். 1 லட்சம் ஏக்கர் பாசனம், நல்ல அவ்வளவு பாசனம்னா விவசாயம் செய்யலாம். இங்க நெல் விவசாயம் செய்யறோமா? நெல் விவசாயங்கள்லாம் இருக்கு. விவசாயம்னா என்ன? நெல் இந்த மாதிரி பூக்கள், அப்புறம் காய்கறி இதான பயிரிடுறோம். அப்ப தண்ணி வேணும் இல்லையா? அப்ப அந்த தண்ணிய வீணா கடல்ல கொண்டு கொடுக்கறாங்க. அதுக்கு எந்த திட்டமும் இல்ல. அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு தெரியாது.
எவ்வளவு செலவாகும்? அதுக்கு ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு வல்லுநர் குழு அனுப்பி இந்த சரபாங்கா நதி பக்கத்துல ஒரு நீர் தேக்கத்தையோ ஒரு தடுப்பணையோ கட்டி அந்த நீரை சேமிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு செலவாகும்னு கூட அவங்க ஒரே ஒரு வல்லுநர் குழு எல்லாம் அனுப்பி கண்டே பிடிக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி தான் கிட்டத்தட்ட ஒரு 2017-18 வாக்குல இதுக்கு எப்படி ஒரு 2000 கோடியாவது செலவாகும், 2500 கோடி செலவாகும்ன்ற விஷயத்த சொல்றாங்க. அது கூட வல்லுநர் குழுலாம் போய் சொன்னாதானே கரெக்டா இருக்கும். இப்ப தோராயமாக சொல்கிறார்கள். ஆனா அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இந்த திட்டத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. நீ இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடந்த 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை கூட முன்னெடுத்து செய்யவே இல்லை, நிறைவேற்றவும் இல்லை. தண்ணி இல்லாம விவசாயம் எப்படி செய்யறது? தண்ணி இல்லாம விவசாயம் செய்ய முடியுமா? என்னத்தை இங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க? அதிகப்படியாக டாஸ்மாக்கும் ஒயின் ஷாப்பும் திறந்து அந்த தண்ணி தான் இந்த மக்கள் மேல திணிக்கிறாங்களே தவிர குடிப்பதற்கு நல்ல தண்ணியே கொடுக்கல தானே. இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் எவ்வளவு செலவாகும் அது கிடையாது. ஆனா பெண்களை ஏமாற்றுவதற்கு எவ்வளவு செலவாகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியுது? எப்படி எல்லாம் பெண்களை ஏமாற்றலாம். எலெக்ஷன் நேரத்துல அவங்களுக்கு எதை கொடுத்தா அவங்க மனசு மாறி ஓட்டு போடுவாங்க என்ற திட்டம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு எவ்வளவு செலவாகும் அவங்களுக்கு தெரியும். நீர்ப்பாசன திட்டம், சரபங்கா நதியில டேமுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியாது. விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்கணும் எவ்வளவு செலவாகும் அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நல்ல குடிநீர் கொடுக்கணும்னா எவ்வளவு செலவு செய்யணும் அதெல்லாம் தெரியாது. ஆனால் பெண்கள் தலையில் மிளகா அரைக்க வேண்டும், அவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க வேண்டும் என்றால் ஒரு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும், இல்ல எலெக்ஷன் நேரத்துல 5000 ரூபாய் கொடுக்கணும் என்பது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கிறாங்க. 5000 ரூபாய் வந்து விட்டதா? வந்துச்சா? இருக்குதா? பேங்க்ல இருக்குதா இல்லையா தெரியல. எங்க ஒயின் ஷாப் போயிடுச்சா? திருப்பி ஒயின் ஷாப் போச்சான்னு தெரியல. 1000 ரூபாய் வருகிறது மாசம் உங்களுக்கு. அதுவும் 2,40,00,000 பேர் அதுல பதிவு பண்ணிருக்கிறாங்க ரேஷன் கார்டு வச்சவங்க. அதுல 1,10,00,000 ரேஷன் கார்டுக்கு தான் கொடுக்குறாங்க. மிச்சம் 1,30,00,000 பேர் என்ன பாவம் பண்ணாங்க, ஏன் கொடுக்கல தெரியல. 1000 ரூபாய் வருகிறது. அது எங்கன்னு வருது? சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல இருந்து தான் வருது. சேலம் மாவட்டத்துல ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்மாக் கடையில் எவ்வளவு தெரியுமா காசு கொடுக்கறாங்க? 4 லட்சம் ரூபாய். ஒரே டாஸ்மாக் கடையில 4 லட்சம் ரூபாய்க்கு நம்முடைய வீட்டு ஆண்மகங்கள் அங்க போய் செலவு செஞ்சு குடிக்கிறாங்க. 4 லட்சம் ரூபாய். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்படுவது வெறும் 1000 ரூபாய். என்னது இது? மாசம் 5000 ரூபாய் நம்ம ஒரு வீட்டுல இருந்து ஒரு டாஸ்மாக் கடைக்கு போயிடுது. ஒரு வீட்டுல இருந்து மாதம் 5000 ரூபாய் நம்முடைய ஆண் மக்கள் அங்க போய் குடிச்சிட்டு செலவு செய்கிறார்கள். ஆனால் 1000 ரூபாய் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அட நான் கேக்குறேன், இவ்வளோ 4 லட்சம் நியூ இயர் வந்துச்சா? இன்னைக்கு என்ன தேதி? பிப்ரவரி 16. ஆனா நியூ இயர் வந்தது ஜனவரி 1ஆம் தேதி. அன்று விடுமுறை விட்டாங்களாமா? விடுமுறை எல்லாருக்கும். இரவெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா நம்ம எல்லாம் கோயில் போயிருப்போம். நம்ம வீட்டு பசங்க எல்லாம் டிவி பார்த்திருப்பாங்க, இல்லவ ஹாப்பி நியூ இயர் சொல்லிருப்பாங்க. அன்றைக்கு மட்டும் சேலம் மாவட்டத்தில் விற்று தீர்ந்த மது விற்பனை, டாஸ்மாக் ஒயின் ஷாப் விற்பனை 11-12 கோடி ரூபாய். 12 கோடி ரூபாய் ஒரே நாளில் குடித்து தீர்த்திருக்கிறார்கள். பொங்கல் வந்ததா? பொங்கல்லாம் நல்லா கொண்டாடணுமா? 3 நாள் 4 நாள், சனி ஞாயிறு, புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 5 நாட்களும் பொங்கல். சந்தோஷமா இருந்திருக்கும். லீவு வீட்டுல சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் அந்த பொங்கு சோறுல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த பொங்கல் நாளில் மட்டும் சேலம் மாவட்டத்தான் சொல்றேன், நான் தமிழ்நாடு முழுக்க சொல்ல. சேலம் மாவட்டத்தில் விற்பனையான மது, அதாவது ஒயின் ஷாப் வரவு எவ்வளவு தெரியுமா? வருமானம் 39 கோடி ரூபாய். இது யார் பணம்? இந்த 39 கோடி இருந்தா நம்ம பசங்களை நல்லா படிக்க வச்சிருக்கலாம். 39 கோடி இருந்தா நம்ம ஒரு புது வீடு கட்டிட்டு வாடகை வீடு இல்லாம சந்தோஷமா நல்ல வீட்டுல வாழ்ந்திருக்கலாம். இல்ல அந்த 39 கோடி ரூபாய்கள் இருந்திருந்தால் இந்த சேலம் மாவட்டத்தில் பெண்களுக்கு கல்லூரி அமைத்திருக்கலாம். இல்ல அவங்க வேலைக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணி ஒரு தொழிற்சாலை ஏற்பாடு பண்ணிருக்கலாம். பெண்களுக்கெல்லாம் படிச்சுட்டு சும்மா தானே இருக்காங்க.
வேலைக்கு போகணுமா வேணாமா? படிச்சுட்டு திறமையா எவ்வளோ தெளிவா பெண்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. அந்த 39 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல. வருஷத்துக்கு சேலம் மாவட்டத்தில் குடித்து தீர்க்கும் ரூபாயின் அளவு 2700 கோடி ரூபாய். இந்த 2700 கோடி ரூபாய் இருந்தா இந்த நான் சொல்றேங்க சரபங்கா உபரி நீர் திட்டமா இருக்கட்டும், இல்ல கூட்டு குடிநீர் திட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாமே. 2700 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்துல இந்த மக்கள் டாஸ்மாக் கடையில குடுக்கறாங்கல்ல, அந்த காசை திருப்பி இந்த மாவட்டத்துக்கே செஞ்சிருக்கலாமே. செய்திருந்தால் விவசாயம் பிழைத்திருக்கும் இல்லையா? நல்ல தண்ணீர் நம் குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்குமா இல்லையா? ஏன் சாக்கடை தண்ணி குடிக்கணும்? நமக்கு என்ன தலையெழுத்து? இந்த தப்பு சாக்கடையும் கழிவும் கலந்த தண்ணீரை தான் குடிக்கணும்னு நமக்கு தலையெழுத்தா? ஏன் இந்த 2700 கோடியை இந்த ஒரு வருஷம் டாஸ்மாக் வருமானத்தை ஒரே ஒரு வருஷம் கொண்டு போய் இந்த சேலம் மாவட்டத்துல கொடுத்திருந்தா இந்த நமக்கு குடிநீர் பிரச்சனைக்கு விடுவு காலம் கிடைத்திருக்கு. அதெல்லாம் கிடைக்கல. ஆனா 6550 கோடி ரூபாய் கடன் வாங்கி உங்களை ஏமாற்றுவதற்கு தான் திட்டம் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த 6550 கோடி ரூபாய்? இந்த 6550 கோடி ரூபாய எதுக்கு கடன் வாங்கினாங்க? சேலம் மாவட்டத்துக்கு தண்ணி பிரச்சனை தீர்க்கணும்னா, இல்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற குடிநீர் பிரச்சனையை தீர்க்கணும் என்று கடன் வாங்கினாங்களா? அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து உங்க வாய அடைக்கணும்ன்ற தீர்மானத்தோட கடன் வாங்கி இருக்கிறாங்க. கடன் 6550 கோடி ரூபாய் வாங்கி இப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா, ஐயோ கோடை காலம் வருகிறது. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் கோடை காலம் இல்லாம விண்டரா இருந்தது. எல்லா நாளுமே கோடை காலம் தான். போன வருஷமும் கோடை காலம் வந்தது. இப்ப 2 மாத கோடை காலத்துக்காக நீங்க கஷ்டப்படக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் 2 மாசத்துக்கு உங்களுக்கு 1000 எல்லாம் வராது. 2 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு வராது. எல்லாத்தையும் சேர்த்துதான் இப்ப கொடுத்துட்டாங்க. 5000 ரூபாய் எது கொடுத்தது? சரி, ஐயோ 5000 ரூபாய் வங்கி கணக்குல போட்டாங்களே, இனிமேல் அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு தீரணும் போல இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் ஏமாந்துடுவீங்க, உங்களை ஏமாற்றி விடலாம் என்று அவங்க திட்டம் போட்டு கடன் வாங்கி இதை கொடுக்கறாங்க. ஏன் இந்த கடனை வாங்கி மாவட்டத்துல நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்தா மக்கள் சந்தோஷமாவது இருந்திருப்பாங்கல்ல. 5000 ரூபாய் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது? 5000 ரூபாய் 2 நாள்ல தீந்துரும். திருப்பி டாஸ்மாக்கு போதோ இல்ல 1 நம்பர் 3 நம்பர் 5 நம்பர் லாட்டரி எல்லாம் நிறைய இருக்கா? லாட்டரிக்கு போகுது தெரியாது. மணமகிழ் மன்றம்னு புதுசா திறக்கிறாங்களாம். அது எவ்வளோ ஊர்ல மணமகிழ் மன்றங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சம்பளம் வாங்கினா போதும், யாரும் வீட்டுக்கு வர போறது இல்ல. நேரம் அந்த மணமகிழ் மன்றத்துல போய் உக்காந்துக்கிட்டு குடிச்சிட்டு சீட்டாடிட்டு இருக்கிற காசெல்லாம் தொலைச்சிட்டு தான் வர போறாங்க. இந்த மாதிரி திட்டங்களை தான் இவங்க கொடுக்கறாங்க. நல்ல திட்டம் கொடுக்கவே இந்த ஆட்சியில யாருக்கும் தெரியவே இல்லை. இதான் இன்னைக்கு நடக்குது. அதுவும் இந்த சேலம் மாவட்டத்தை குடியை பத்தி சொன்னல, முதல்ல மது விலக்கை அமல்படுத்தியது சேலம் மாவட்டம் 1936களில். யாரு? இந்த சேலம் மாவட்டத்தில் பிறந்த இந்த மண்ணின் மைந்தரான பெரியவர் ராஜகோபாலாச்சாரி அவர்கள் தான் முதல்ல இந்தியாவிலேயே மது விலக்கு என்ற ஒரு சட்டத்தை இந்த பகுதியில கொண்டு வரார். ஆனா அதுக்கப்புறம் 1972ல மதுவை விலக்கெல்லாம் இல்ல, அதாவது கள்ளுக்கடையை திறக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. நடுராத்திரி மழையில கொட்டும் மழையில போய் அவர் ராஜாஜி அவர்கள் போய் கெஞ்சறாராம், இந்த கள்ளுக்கடையை திறக்காதீங்க, நம்ம தலைமுறையே குட்டிச்சவர ஆயிடும் 1972ல. ஆனால் அதையும் மீறி கள்ளுக்கடைகளை திறந்து வைத்து விட்டு 3 தலைமுறைகளை குடிகாரர்களாக்கியதுதான் இந்த ஆட்சி. இதுதான் நடந்தது. இதுதான் ரொம்ப கொடுமை. நமக்கு இதை கேட்கறதுக்கே மனசுலாம் வலிக்குது. அப்ப இந்த நதி இருக்குது, அந்த நதியெல்லாம் சரிப்படுத்தல, இந்த குடியதான் டாஸ்மாக்கும் பாதையும் சாராயம் தான் கொடுத்து நம்ம மக்களை வீணாக்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்தது சேலம் மாவட்டம்னா ரொம்ப பெயர் பெற்றது எதற்கு? சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருக்காமா? அதற்கு யார் விவசாயி, எந்த விவசாயி நிலம் கொடுத்தாங்க? எல்லாரும் கொடுத்தீங்களா? 4000 ஏக்கர். அப்ப 1972ல நிலம் கொடுத்த விவசாயிகள் 4000 ஏக்கர் கொடுக்கறாங்க. அதுல ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய். 4000 ரூபாய் தான் அந்த ஒரு ஏக்கரை. ஒரு ஏக்கர்னா 18 கிரவுண்ட். ஒரு ஏக்கர் நிலத்தை 4000 ரூபாய்க்கு வாங்கி சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அது வெறும் 1000 ஏக்கர்ல தான் சேலம் ஸ்டீல் பிளான்ட் வேலை செய்யுது. மிச்சம் ஒரு 3000-3500 ஏக்கர் சும்மா தான் இருக்குது. அதுல இந்த வேலை நடக்கல. ஆனா இந்த சேலம் ஸ்டீல் பிளான்ட்ட
தனியாருக்கு விற்பதற்கு அவ்வளோ துடிக்கிறாங்க. எல்லா கம்பெனியும் பாக்குறான், யாரு சல்லிசா தம்ம தூண்டு விலைக்கு 4000 ஏக்கரும் 5000 ஏக்கரும் கிடைக்கும்னு பெரிய பெரிய கம்பெனி முதலாளிலாம் வாயை திறந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படா இந்த சேலம் ஸ்டீல் பிளான்ட் அபகரிச்சிக்கலாம், கவர்மெண்ட்ல இருந்து எப்ப வாங்கிடலாம் அப்படின்ட்டு இவங்களும் கொடுக்க தயாராயிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது. தனியாருக்கு விற்று விட்டால் என்ன ஆகும்? நம்ம மக்களுக்கெல்லாம் எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றதுதான் சட்டம். அதனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராட்டம் பண்ணி அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் இடம், உங்க இடம் அத்தனையோ ஒரே ஒரு தனியார் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு. அது 2030 வரைக்கும் 30 கோடி டன் இரும்பு உற்பத்தி செய்யலாம். என்ன நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை என்ன தெரியுமா? 1000 ஏக்கர் மட்டும் தானே நீங்க சேலம் ஸ்டீல் பிளான்ட் வச்சுக்கிறீங்க. மிச்சம் 3000-4000 ஏக்கரை திருப்பி அந்த மக்களுக்கே கொடுத்துருங்க. இன்னைக்கு எவ்வளவு போகுது? ஒரு சென்ட், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 6000 ரூபாய்க்கு போகுது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 6000 ரூபாய்க்கு போகுது. அன்னைக்கு ஒரு ஏக்கரே 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அந்த விவசாயிங்க திருப்பி கொடுத்துருங்களேன், ஏன் சும்மா வச்சிருக்கீங்க அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. இதெல்லாம் நிறைய திட்டங்கள், நிறைய கேள்விகள், நிறைய போராட்டங்கள் சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் பிரத்யேகமாக செய்து விட்டார்கள். ஆனா சேலம் மாவட்டத்துல விவசாயம் மட்டும் இல்ல, நிறைய தொழில்கள் இருக்கிறது. அது குறிப்பாக கொலுசு தொழிற்சாலை இருக்கிறதா? கொலுசு தமிழ்நாட்டிலேயே கொலுசு, அப்புறம் அந்த அரணா கயிறுன்னு சொல்லுவாங்க, அரைஞான் கயிறு, மெட்டி, தண்டை, இதை செய்யக்கூடிய ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டிலேயே. வெள்ளி கொலுசு செய்யக்கூடிய கலைஞர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த சேலம் மாவட்டம் தான். அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. ஒரு 35,000 குடும்பங்கள் பிழைக்கிறார்கள். ஆனா அதற்கு இப்ப வெள்ளி விலை வேற ஏறி இறங்குதா? இன்னைக்கு என்னமா விலை? 280 ரூபாவா? 40 ரூபாய்லாம் இருந்தது ரொம்ப நாள். அப்புறம் 70 ரூபாய் இருந்தது, 80 ரூபாய் இருந்தது. திடீர்னு பார்த்தா 110, 230, இன்னைக்கு 280 கிட்ட நிக்குது வெள்ளி விலை. அப்ப அந்த செய்யும் தொழிலாளர்களுடைய கஷ்டத்தை பாருங்க. அவங்க எப்படி அதுல முதலீடு செய்வாங்க, எப்படி அதுல வேலை செய்வாங்க. அதற்கான ஒரு ஊக்குவிப்பு, ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த தொழில் இந்தியால வேற எங்கேயுமே கிடையாது, சேலத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த தொழிலை எவ்வளவு பாதுகாக்க வேண்டும், அந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு ஊக்கத்தை கொடுத்து அவங்களை பாதுகாக்கணும். இல்லைன்னா இந்த நம்ம குழந்தை பிறந்தோன்னு என்ன செய்யறோம்? முதல்ல போய் கொலுசு வாங்குவோமா இல்லையா? ஒரு அரணா கொடி வாங்குவோம். அப்புறமா தான் இப்பதான் பவுன் விற்கிற விலையில கழுத்துக்கு செயின் வாங்குறதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. செயின் வாங்கி ஒரு வளையல் போடுவாங்க. தாத்தா பாட்டியோட முதல் வேலையே போய் குழந்தைங்களுக்கு கொலுசு வாங்குறோமா இல்லையா? பொம்பளை குழந்தையானா சலசலன்னு சத்தம் போடுற கொலுசு, ஆம்பளை குழந்தையானா பேரம் பிறந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு தண்டை வாங்குவோம். ஆமா, அருணா கொடி வாங்குவாங்க. அந்த மாதிரி வெள்ளியில அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம். அது நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு. பேரம்பேத்தி பிறந்தா முதல்ல அதான் செய்வோம். ஆனா இன்னைக்கு அந்த தொழில்ல நம்ம சேலத்துல மட்டும்தான் அது இருக்கு, வேற எந்த ஊர்லயும் கிடையாது. இங்க பண்ணிதான், இங்க செய்துதான் எல்லா ஊருக்கும் போகுது. அதை நம்ம பாதுகாக்க வேண்டும். அடுத்தது கயிறு திரிக்கும் தொழிலும் அதிகமாக இருக்கு. அதற்கு நிறைய உதவிகள் செய்ய வேண்டும். இதெல்லாம் தனியார நல்லா பண்றாங்க. அரசாங்கம் இதுக்கு எந்த உதவியும் செய்யறது இல்ல. விவசாயத்துக்கு அடுத்து இந்த தொழில்லாம் இங்க முன்னுரிமை பெற்று இருக்குது. தேங்காய் நாறு, அந்த தேங்காய் நாறு, தேங்காயில வர டஸ்ட், இதை எல்லாமும் ஏற்றுமதி செய்கிறார்கள். இதற்கும் ஒரு முறையான ஒரு தொழிலுக்கு உதவி செய்யணும். இது மாதிரி இங்க ஏகப்பட்ட பாக்சைட் மைன்ஸ், மேக்னசைட் மைன்ஸ்லாம் இருக்குது. இதையெல்லாம் எப்படி நல்லபடியாக நிர்வகிப்பது போன்ற எத்தனையோ தனியா இந்த தொழில்கள்லாம் இங்க இருக்கு. அதாவது இந்த சேலம் மாவட்டத்துல அப்ப யோசிச்சு பாருங்க, தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இது. அப்ப அரசாங்கம் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல, வெறும் போதைக்கும் கஞ்சாக்கும் குடிக்கும் தான். கஞ்சா பழக்கம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? கஞ்சா பழக்கம் என்ன தெரியுமா? ஒரு பள்ளிக்கூடத்து வாசல்ல பெட்டி கடையில கூட கஞ்சா கிடைக்குது. கஞ்சான்றதை விடவும் என்ன சொல்றது, போதை மாத்திரை. அதாவது கூல் லிப்னு ஒண்ணு கிடைக்குதான்
சின்னதா சாக்லேட் மாதிரி இருக்குமா, பேப்பர்ல சுத்தி இருக்கும் போல இருக்கு. இப்ப வேலைக்கு போற ஆண் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களால ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து பாட்டில் வாங்க முடியும். காலையில ஒரு செய்தி பார்த்தேன் டிவியில, இப்ப வரும்பொழுது 10 ரூபாய் அதிகம் வைத்து விற்றார்களாம் ஏதோ திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு 5-6 கடையில. அதனால அவங்களெல்லாம் போய் ரெய்டு பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு பாட்டில் வந்து விலை 100 ரூபாவா 150 ரூபாய் தெரியல, அது 10 ரூபாய் கூடுதலா விட்டுருக்காங்கன்னு பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட 100 ரூபாய்லாம் இருக்காது. அவங்க கிட்ட என்ன இருக்கும், மிஞ்சி போனா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கோ கேன்டீனுக்கோ அம்மாவோ அப்பாவோ ஒரு 50 ரூபாவோ 20 ரூபாவோ கொடுப்போம். அதை வச்சுட்டு அவங்க பஸ்ஸுக்கு போவாங்க. இப்ப பஸ்ல ஏறி போறாங்களோ இல்ல நடந்து போறாங்களோ இல்ல சைக்கிள்ல போறாங்களோ, ஆனா கையில எதுக்கும் செலவுக்குன்னு ஒரு 20 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்து வச்சிருப்போம். அதுலதான் இந்த போதை பாக்கெட் கிடைக்குது, அது விலை கம்மியா. அவனுங்களுக்கு போதை தேவைப்படுறதுனால என்ன பண்றாங்க, அதை வாங்கி கடையில அப்படியே சாக்லேட் கிடைக்கிற மாதிரி போதை மருந்து கிடைக்கிறது. அதை வாங்கி பிரிச்சு வாயில போட்டுக்கிட்டு கிளாஸ்ல போய் உக்காந்துடுறாங்க. அவங்க டீச்சர் என்ன பாடம் நடத்துறாங்க என்பதே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. எங்க இருக்கிறோன்னே முதல்ல தெரியாது. பள்ளிக்கூடத்துல இருக்கிறோமா இல்ல வீட்டுல இருக்கிறாங்களா இல்ல தெருவில் படுத்துட்டு இருக்கிறாங்களா, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க தன் நினைவை மறந்து அந்த ஒரு போதையிலேயே பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்களாம். இந்த மாதிரி பசங்க அப்ப குடிக்கிற வயது முதல்ல 25 இருந்ததா, 25 வயசு 30 வயசுக்கு மேலதான் முதல்ல பெரியவங்க குடிக்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் சின்ன பசங்க குடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப குழந்தைங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு போதை பழக்கத்துக்கு போயிட்டாங்க. எது, இந்த குள்ளிப்பு அப்புறம் போதை பவுடர் பயன்படுத்துற போன்ற போதைக்கு சின்ன குழந்தைங்க அடிமை ஆயிட்டாங்க. தவறு செய்கிற வயதும் குறைஞ்சிடுச்சு. முன்னாடி கொலை பண்றாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, பெண்களை கூட்டி கொண்டு போய் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாங்கன்றதெல்லாம் கேள்விப்படுவோம். இப்ப அதை செய்வது சிறார்கள், சின்ன குழந்தைங்க. தப்பு செய்யற வயசும் குறைஞ்சிருச்சு. ஒரு சின்ன 11, 12 வயசு 13 வயசு பசங்க கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரேன், பிஸ்கெட் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு 9 வயசு பொண்ணை கூட்டிட்டு போய் கற்பழிச்சிடுறாங்க. இது மாதிரி எல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்குது. அதனால ரொம்ப ரொம்ப தாய்மார்கள் வந்து ரொம்ப விழிப்பா இருக்கணும். நீங்க எல்லாம், நான் இங்க நிறைய தாய்மார்களை பாக்குறேன், இளம் தாய்மார்களை பாக்குறேன். நீங்க பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஒழுக்கத்தை பற்றி பாடம் எடுக்கிறீர்களோ அதே பாடத்தை ஆண் குழந்தைகளுக்கும் எடுங்க. அவங்களும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். பெண் குழந்தைங்களுக்கு என்ன சொல்றோம், தப்பு செய்யக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு சொல்றோம். அதே விஷயத்தை தான் ஆண் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். தப்பு செய்யக்கூடாது, ஒழுங்கா போய் படிச்சுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க, வேற எங்க வழியில அங்க எங்க சுத்திட்டு இருக்காதீங்கன்ற விஷயத்தை தாய்மார்களான நாம் தான் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். 2 பேரும் ஒண்ணுதான், ஆண்பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற தாய்மார்கள் இருப்பீங்க, நீங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய உங்க பொண்ணுக்கு தேர்ந்தெடுப்பீங்கம்மா? நல்ல பையன் அதானே, முதல்ல குடிக்க கூடாது, போதை பழக்கம் இருக்கக்கூடாது, நல்ல பையனா இருக்கணும், படிச்சிருக்கணும், ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கணும், நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமான ஒரு நல்ல பையன், நல்ல குடும்பத்து பையன். அததான் உங்க பையனுக்கும் பொருந்தும் இல்லையா? மாப்பிள்ளை மட்டும் அப்படிதான் வேணும், அப்ப பையனையும் நம்ம அப்படிதான் வளர்க்கணும். எப்படி? ஒழுக்கமான பையனாக, பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு பையனாக, குடிக்காத போதை பழக்கம் இல்லாத நல்ல பையனாக, ஒழுக்கமான ஒரு மகனாக வளர்க்க வேண்டும். அதனால அந்த பொறுப்பும் தாய்மார்களிடம் இருக்கிறது. அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அவங்க இன்னும் கூட ஏதோ அறிவிப்பாங்கம்மா, காத்துக்கிட்டே இருங்க. எனக்கு என்னமோ எல்இடி டிவி அப்படின்னு எனக்கு காதுல விழுந்தது. எல்இடி டிவியை கொடுத்து பெண்களை ஏமாற்றி விடலாம். அப்ப அரசாங்க பணத்தை வைத்தே பெண்களிடம் ஒரு கட்சிக்கு ஓட்டு வாங்கிடலான்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அரசாங்க பணம் தானே, 6550 கோடியை வாங்கி நம்மளெல்லாம் கடனாளி ஆக்கிட்டு மாசம் ஒரு எலெக்ஷனுக்காக 5000 ரூபாய் கொடுத்து விட்டால் அவர்கள் எத்தனை ஒயின் ஷாப் திறந்தாலும் நம்ம மறந்துடுவோம். அவர்கள் எத்தனை
கூழ்லிப்போ போதை பாக்கெட்டுகளை கடைகளில் விற்றால் அதை மன்னித்து விடுவோம். அவர்கள் செய்யும் அந்த துரோகத்தை, பெண்களுக்கு செய்யும் அந்த துரோகத்தை, நம் குழந்தைங்களுக்கு செய்யும் அந்த கொடுமையை மறந்து விடுவோம் என்று நினைத்துதான் 5000 ரூபாய் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. எலெக்ஷன் நேரத்துல இன்னும் கொடுக்குவாங்க, இன்னும் நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் எலெக்ஷன் போது பாத்தீங்கன்னா கடைசி 2 நாள் அப்படியே அல்லோல கல்லோல பண்ணும், கிராமமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஐயோ, எல்லா ஊர்லயும் நைட்டு இரவானா மரத்து கீழே எங்கன்னா வீட்டுல எல்லாம் அது பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த பணத்துக்காகவும் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தே அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு மறுபடியும் அவங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா இன்னும் அதிகமான ஒயின் ஷாப்புகளை திறப்பாங்க, இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறப்பாங்க, இன்னும் அதிகமாக போதை பழக்கம், அந்த போதை புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சமுதாயத்துல. நம்ம பசங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு நீங்கள் போடும் வாக்கு வந்து எப்படியா இருக்கணும்னா உங்கள் பிள்ளைகளுடைய தலையெழுத்தை நல்லதாக மாற்றக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய தலையெழுத்தை தவறாக எழுதுபவர்களுக்கு நீங்கள் மீண்டும் வாக்களித்தால் அது மிகப்பெரிய தவறுதலாக அமைந்துவிடும். அதனாலதான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் கேட்க வந்தது எல்லாம் என்னன்னா, நீங்க எல்லாம் உங்க எல்லாருக்கும் நீங்க கேட்காமையே உங்களுக்காக இந்த சேலத்துல என்ன கொண்டு வந்தாங்க, சிறப்பு மருத்துவமனையெல்லாம் கொண்டு வந்தாங்க. யாரு? மருத்துவர் அன்புமணி அவர்கள் மகளிருக்காக கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள்ல அது ஒண்ணு. 108 ஆம்புலன்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க? மருத்துவர் அன்புமணி தானே கொண்டு வந்தாங்க. உங்களுடைய அண்ணன் தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு எல்லா கிராமத்துக்கும் ஓடுதா? மழையா இருந்தாலும் வருது, இல்ல வெயிலா இருந்தாலும் வருது, இல்ல ரோடே இல்லைன்னா கூட ஆம்புலன்ஸ் வருது. இதை கொண்டு வந்தவர் உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான். எதற்காக கொண்டு வந்தாங்க? மகளிருக்காக தான் கொண்டு வராங்க. ஏன்னா பிரசவத்தின் பொழுது ஒரு பெண்ணும் மறுபடி பறக்குறாங்க இல்லையா? பிரசவத்து போது என்ன ஆயிடும்? திடீர்னு என்ன வேணாலும் பிரச்சனை ஆயிடும். அப்ப ஏதாவது கிராமத்துல இருக்கிறாங்க, வண்டி இல்ல, பக்கத்துல மருத்துவமனை இல்ல, உதவிக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. உதவியில பிரசவத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வெளியில போக முடியுமா? வீட்டுல இருப்பாங்க. வீட்டுல யார் இருப்பாங்க? வேலைக்கு எல்லாம் வெளில போயிடுவாங்க, படிப்பதற்கு பசங்க எல்லாம் வெளில போயிடுவாங்க. வயசானவங்களும் குழந்தைகளும் இந்த மாதிரி உடம்புக்கு முடியாத இருக்க பெண்கள் தான் இருப்பாங்க. அப்ப யார துணைக்கு கூப்பிடுவீங்க? யார துணைக்கு கூப்பிடுவீங்கம்மா? போன் போட்டு அவங்க வரத்துக்குள்ள 3 மணி நேரம் கூட ஆயிடும். எல்லாம் வேலைக்கு எங்கேயா போயிட்டு இருப்பாங்க, டவுனுக்கு வந்துட்டு இருப்பாங்க, இல்ல வெளியூர் போயிருப்பாங்க. அவங்க லீவ் போட்டு வரத்துக்குள்ளே 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். அப்ப வந்து என்ன நடக்கும்னே தெரியாது. அதனாலதான் 108 ஆம்புலன்ஸ் போட்டவுடனே 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துல வந்து அருகில் உள்ள மருத்துவமனை கொண்டு போகுது. இந்த திட்டத்தை உங்களுக்காக கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதே போல ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி, அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு, அவர் ஒரு டாக்டர். அதனால இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு உங்களுக்காக கொண்டு வந்தார். இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்க அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க செய்திருப்பாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி, அது தெரியும் இல்லையா? முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. எல்லா அரசு மருத்துவமனையிலும் ஒரு ஊசியை தான் எல்லாருக்கும் போடுவாங்க. அது அந்த மொன மழுங்கினா கூட போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வலிக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. உங்களுக்கு போட்ட ஊசியை தூக்கி கீழே போட்டுறாங்க. இது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இது நடக்கும், அரசு மருத்துவமனையில நடக்காது. ஆனா இன்னைக்கு அரசு மருத்துவமனையில ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், இலவச மருத்துவ சிகிச்சையில கூட ஒரு முறை பயன்படுத்தி உங்களுக்கு போட்ட ஊசியை இன்னொருத்தருக்கு போட மாட்டாங்க. ஜுர நோயாளிக்கு போட்ட ஊசியை நம்ம குழந்தைக்கு யாரும் போட முடியாது, தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஜுரம் இருந்ததுன்னா அந்த ஜுரம் அடுத்தவங்களுக்கு தொத்திக்கும். அப்ப தொற்று நோய் அதிகமாகி குழந்தைங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நிறைய குழந்தைங்க அதனால பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிடுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கு. பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது. பெண்கள் யாராவது சிகரெட் பிடிச்சு பார்த்திருக்கமா? கிடையாது. ஆண்கள் பிடிப்பாங்க. எங்க பிடிச்சு நம்ம முகத்து மேலேயே விடுவாங்க. பேருந்து பயணமா இருக்கட்டும், ரயில் பயணமா இருக்கட்டும், சினிமா தியேட்டரா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் புகையா சுத்திட்டு இருக்கோம். ஆனா இப்ப கிடையாது. அதை தடுத்து நிறுத்தி ஒரே நாள்ல சட்டம் போட்டு தடுத்து நிறுத்திட்டார். ஏன் தெரியுமா? பெண்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவங்க புகை பிடிப்பதில்லை, ஆனா அந்த புகையில வர நச்சு காற்றை அவர்கள் சுவாசிக்கிறார்கள். குழந்தைங்களுக்கு புகைப்பழக்கம் கிடையாது, புகைப்பிடிக்கும் பழக்கம். ஆனா அந்த சிகரெட் புகையில இருக்கக்கூடிய கேன்சர் நச்சு காற்றை குழந்தைங்களுக்கு தெரியாம சுவாசிக்கிறாங்க, பெண்களும் சுவாசிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டமே இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பொது இடங்களில் பெண்கள்
குழந்தைகள் இன்னும் எல்லாரும் பொது இடங்களை கூடுகின்ற இடங்களில் புகை பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வரார். இப்படி அத்தனை திட்டங்களும் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நம்மளுடைய குடும்பத்திற்காகவும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி. இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள்லாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளதான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அவர்கள் கொடுக்கும் 5000 ரூபாய்க்கும் மனசு மாறிடாதீங்க. மனசு மாறிட்டீங்கன்னா நம்ம குழந்தைங்களுடைய தலையெழுத்து அவங்க தப்பா எழுதிடுவாங்க. நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக அண்ணன் அன்புமணி அவர்கள் பின்னால் இருக்க வேண்டும். உங்க சகோதரியா, உங்க வீட்டு பிள்ளையா, அவர் எத்தனையோ உங்களுக்கு செய்திருக்கிறாரு, இன்னும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதனால அவருடன் நீங்கள் எல்லாம் சகோதரிகள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளதான் வந்தேன். நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? சரிம்மா. அதனால்தான் நீங்க அண்ணன் அன்புமணியுடன் நீங்கள் எல்லாம் சகோதரிகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இனி கேட்டுக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. அதுல நீங்கள்லாம் போட்டி போடணும். உள்ளாட்சி தேர்தல் வந்தா பெண்களுக்கு மிகப்பெரிய சக்தி. ஏன்னா உள்ளாட்சியில வார்டு மெம்பர், கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், நகர சேர்மன் எது வேணாலும் ஆகலாம். பெண்களுக்கு தான் 50% வாய்ப்பு. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50-60%, 70% கூட சொல்லலாம், பெண்கள் தான் இந்த மாநகராட்சியிலையும் இந்த உள்ளாட்சியில பதவியில இருக்கிறாங்க. இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது நீங்கெல்லாம் உங்களுடைய பகுதியில போட்டி போட்டு ஜெயித்து உங்க பகுதிக்கு நல்லதை செய்து கொள்ளுங்கள். ஏதாவது சாராய கடை இருந்தா அடிச்சு உடச்சு போட்டுடணும் இதெல்லாம். ஆனா நம்மளுடைய ஆட்சி வந்தா கண்டிப்பாக சாராய கடைகளை இழுத்து மூடுவோம். இந்த போதை பழக்கத்தை ஒரே நாள்ல தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து கட்டுவோம் என்று சூளுரைத்திருக்கிறார் உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள். கண்டிப்பாக அதை நாம் செய்து காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை இவ்வளவு பொறுமையாக கேட்ட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் ஒருத்தர் கூட கலையில சந்தோஷமா வேற கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை புடிச்சுதா? புடிச்சிருக்கு, அதனால உட்காந்து கேட்டு இருந்தீங்க. போறச்சுன்னா கிளம்பிட்டு இருப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்ககிட்ட பேச ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாரும் தலையாட்டி ஆமா இல்ல அப்படின்னு பதில் சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம 2 பேரும் எல்லாரும் ஒரே ரூம்ல உட்காந்து பேசுற மாதிரி தான் இருந்தது. அதனால எனக்கும் ரொம்ப உங்களிடம் பேசுவது ரொம்ப மனசுக்கு பிடித்திருந்தது, நிறைவாக இருந்தது. உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்மா. பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஒருத்தரும் பிரச்சார பீரங்கியாக இருந்து இதை ஊர்ல போய் சொல்லணும். அண்ணன் அன்புமணி பின்னால்தான் நம்ம நிக்கணும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதை அன்போடு உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.